அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். சுதந்திர போராட்டத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட பல்வேறு முன்னணி தலைவர்களை பலாயிரக்கணக்கான பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. அத்தனை பேருடைய பெயரையும் நம்மால் சொல்லி அவர்களுக்கு புகழ் சேர்க்க முடியாது. ஆனால் அவர்களில் ஒரு சிலர் முன்னணியில் இருந்த தலைவர்களை பற்றி நாம் பேசி அவர்களுக்கு எந்த ஒரு இதையும் நம்மளால் செய்துவிட முடியாது என்றாலும் அவர்களுடைய புகழை பேசுவதனால் நமக்குள் ஒரு உத்வேகம் வரும் என்ற நல்லெண்ணத்திலே சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட தலைவர்களுள் ஜி.ஏ. நடேசன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவர்கள் 1873 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் நாள் கும்பகோணத்திலே காவிரி கரையிலே ஐயா அவர்கள் அங்கே பிறந்தார்கள். கும்பகோணத்திலே பள்ளி படிப்பை முடித்து தன்னுடைய கல்லூரி படிப்பை சென்னையிலே மாநில கல்லூரியிலே படித்து முடித்தார்கள். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். அவருக்குள்ள ஒரு ஷார்ப்பான எண்ணம், தேச விடுதலைக்கு எந்த லைன், எந்த பாதை சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு முயற்சி எடுத்தார். அது என்ன என்று சொன்னால், பதிப்புத்துறையும் இதழியல் துறையும் தான் தேச விடுதலைக்கு சரியானதொரு பாதையாக இருக்கும் என்று அவர் முடிவெடுத்து அந்த லைனில் எழுதினார். அவருக்கு பல பரிமாணங்கள் உண்டு. எழுத்தாளர், பதிப்பாளர், தேச விடுதலை வீரர், பத்திரிகையாளர் என்றெல்லாம் அவர் பல பரிணாமங்களிலே தன்னை வளர்த்து கொண்டார். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு தொழிலை செஞ்சால் அதுவே அந்த வேலையோடு நின்றுக்கிறாங்க. இல்லை, உங்களால் முடியும். உங்களுடைய மூளையை சற்று விரிவாக்கம் செய்யுங்கள். குறுகிய வட்டத்தை போட்டுக்கிட்டு எனக்கு இது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லை. பல விஷயங்களை நீங்கள் படிப்பீங்க, பார்ப்பீங்க, கேட்பீங்க. அதில் எதில் உங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு வருதோ அதில் உங்களை கவனத்தை செலுத்துங்கள் என்பதனை அவர் தன்னுடைய செயல் மூலமாக நிரூபித்திருக்கிறார். ஜி.ஏ. நடேசன் ஐயா அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலே இருந்த பொழுது காந்தி அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு காந்தி அவர்களுடைய போராட்டத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். காந்தி அவர்கள் சென்னை வந்த பொழுது ஜி.ஏ. நடேசன் ஐயா அவர்கள் வீட்டிலே தங்கி இருந்திருக்கின்றார்கள். எவ்வளவு நாட்கள் தெரியுமா? 21 நாட்களுக்கு மேலாக அவரோடு தங்கி இருந்திருக்கின்றார். அப்போ எந்த அளவுக்கு காந்தியினுடைய கொள்கையிலே பிடிப்பும் ஈடுபாடும், காந்திக்கு இவர் மேலே எந்த அளவுக்கு பிடிப்பும் ஈடுபாடும் இருந்திருக்கும் என்பதனை நாம் இந்த இடத்திலே நினைத்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஐயா அவர்கள் பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். ஜி.ஏ. நடேசன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொண்டை செய்திருக்கிறார். என்ன தெரியுங்களா? பாரதியாரனுடைய பாடல்களை பதிப்பிப்பதற்கு, புத்தகமாக வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர். கிருஷ்ணசாமி ஐயரிடம் சொல்லி பாரதியாருடைய பாடல்களை எல்லாம் இன்றைக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நமக்கு ஏடுகளாக இருந்தது. ஏடுகளை புத்தக வடிவிலே கொண்டு வந்து
இன்றைக்கு நம் கையிலே தவழ்வதற்கு காரணமாக இருந்தவர் ஜி.ஏ. நடேசன் ஐயா அவர்கள். த இந்தியன் ரிவ்யூ என்ற ஆங்கில நாளேட்டை தொடங்கி இந்திய தேசத்திற்கு விடுதலை எந்த அளவிற்கு அவசியம், அதற்காக மக்கள் எப்படி போராட வேண்டும் என்பதனை பற்றியெல்லாம் மிக விளக்கமாக அவர்கள் சொன்னார்கள். இந்திய மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜி.ஏ. நடேசன் அண்ட் கம்பெனி என்ற பதிப்பகத்தை உருவாக்கி பல புத்தகங்களை பதிப்பித்து வெளியிட்டார்கள். 1938ஆம் ஆண்டு சென்னையினுடைய ஷெரீஃபாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சுவாமி விவேகானந்தர், மகாத்மா காந்தி, ஜின்னா, பாரதியார் போன்ற பல்வேறு தலைவர்களோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள். காங்கிரஸ் மாநாடுகளிலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தை அங்கே ஆணித்தரமாக வைத்தவர்கள். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இந்தியாவினுடைய சுதந்திர காற்றை சுவாசித்தார்கள். 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு விடுதலை கிடைத்தது. அதன் பிறகு ஓராண்டு காலம் தன்னுடைய 74வது வயதிலே 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார்கள். ஜி.ஏ. நடேசன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், இந்திய தேசத்திலே இன்றைக்கும் சரி யார் யாரெல்லாம் நல்ல ஒரு எண்ணத்தோடு இந்திய நலனுக்காக பாடுபடுகிறார்களோ அவர்களோடு எல்லாம் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும், நட்போடு இருக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று அவர்கள் வழி நடக்க வேண்டும். நம்மாலான அனைத்து வகையான உதவிகளையும் செய்ய வேண்டும். தேசம், தெய்வம், தர்மம் என்ற வகையிலே நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் ஜி.ஏ. நடேசன் ஐயா அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது நண்பர்களே. ஆகவே நான் முக்கியமா அல்லது இந்த தேசம் முக்கியமா என்று கேட்டால் தேசமே முக்கியம் என்று சொல்லக்கூடிய உணர்வை நாம் அனைவரும் பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.